சிம்பிளா ஜாங்கிரி எப்படி வீட்லயே பண்றதுன்னு பார்க்கலாம். நல்ல ஜூஸியா, கிறிஸ்பியா கடையில கிடைக்கிற அதே டேஸ்ட்ல நம்ம பண்ணலாம். பிகினர்ஸ் கூட சின்ன சின்ன டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா இந்த தீபாவளிக்கு பர்ஃபெக்டாக நீங்கள் பண்ணலாம். கடையில் வாங்கணும்னு அவசியம் இல்லை. இதில் தேவைப்படுற பொருட்கள் ரொம்ப குறைவாக தான் தேவைப்படும். கலர் ஆப்ஷனல் தான். நீங்கள் கலர் போடுறதுனா போடலாம். அதுக்கு பதிலாக குங்குமப்பூ பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் அந்த கலர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் எந்த அளவுக்கு பர்ஃபெக்டான ஷேப்பில் வந்திருக்குன்னு சொல்லிட்டு. இது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம உளுந்து ப்ளஸ் அரிசியை வச்சும் பண்ணலாம், இல்லை உளுந்துமே மட்டும் வச்சு பண்ணலாம். இப்போது நான் 1 கப் உளுந்து எடுக்க போகிறேன். கிட்டத்தட்ட 250 ml கப்பில் 1 கப். இதோடய சேர்த்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நீங்கள் இட்லி ரைஸ் கூட போட்டுக்கலாம். பச்சரிசி உங்களோட ஆப்ஷனல் தான், அப்படியும் போட்டு பண்ணலாம். கொங்கு நாடு கிராமத்தில் அப்படி பண்ணுவாங்க. ஸோ இதை வாஷ் பண்ணதுக்கப்புறமா கிட்டத்தட்ட 2லேருந்து 3 மணி நேரம் நம்ம ஊற வைக்கணும். 3 மணி நேரத்துக்கு அப்புறமா ரெடி ஆகிடுச்சு. நம்ம தண்ணியை கம்ப்ளீட்டாக வடிச்சிடணும். இதுக்கப்புறம் நல்லா மைய அரைச்சிக்கணும். நம்ம மெதுவடைக்கெல்லாம் எவ்வளோ பண்ணுமோ அதே மாதிரி தான் நம்ம அரைக்க போகிறோம். மிக்ஸியோ கிரைண்டரோ நீங்கள் எதில் வேணாலும் போட்டுக்கலாம். கொஞ்சம் நீங்கள் அரைக்கிற மாதிரி இருந்தால் மிக்ஸி, நிறைய அரைக்கிற மாதிரி இருந்தால் கிரைண்டர் யூஸ் பண்ணுங்கள். அதை பர்ஃபெக்டாக இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி தான் நம்ம அரைக்கணும். ஒரே அடியாக அதிகமாக ஊற்றிடக்கூடாது. இந்த அளவுக்கு நீங்கள் ஃபைனாக இருக்கணும். ஸோ நான் மாவை நல்லா மிக்ஸ் பண்ணி காட்டுறேன். நம்ம மெதுவடைக்கு அரைக்கிற மாதிரியே தான். கொஞ்சம் வேணால் நீங்கள் ஐஸ் க்யூப்ஸ் கூட போட்டுக்கலாம். இல்லை உளுந்த ஊற வச்சுட்டு ஒரு 2 மணி நேரத்துக்கு அப்புறமா 1 மணி நேரம் நீங்கள் ஃப்ரிட்ஜில் கூட வைக்கலாம். ஸோ இப்போ நம்ம ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். உங்களுக்கு ஊற்றும் போதே தெரியும் ரொம்ப தண்ணியாலாம் இருக்காது. இப்படி இருந்ததுனா தான் அந்த ஷேப் கரெக்டாக வரும், உருண்டையாக வரும். இப்போது 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் இல்லை அரிசி மாவு போட்டுக்கலாம். கொஞ்சம் மட்டும் நீங்கள் கலர் போடலாம். இது வேணாம் அப்படின்னா சாஃப்ரானை நீங்கள் நுணுக்கி அதை கூட போடலாம். இல்லைனா பாலில் ஊற வச்சு கூட நீங்கள் ஊற்றலாம், பாலோ தண்ணியோ. ஒரு 3 நிமிஷம் நல்லா பீட் பண்ணி ஆகணும். அப்போ தான் அந்த ஏர் பபிள்ஸ் ஃபார்ம் ஆகும். நீங்கள் அப்படியே எடுத்து நீங்கள் போட்டிங்க அப்படின்னா அந்தளவுக்கு கரெக்டாக வராது. இந்த மாதிரி நீங்கள் பீட் பண்ணி ஆகணும். தேவைப்பட்டால் பேக்கிங் சோடா போடலாம், பட் அதெல்லாம் தேவையில்லை. இதே பர்ஃபெக்டாக தான் இருக்கும். கார்ன்ஃப்ளவர் போடுறதுக்கான ரீசன் கிறிஸ்பினஸ் வரும். இன்னொரு விஷயம், அந்த சுகர் சிரப்பை நல்லா அப்சர்வ் பண்ணிக்கும். இதை அப்படியே வச்சிடலாம் சைடில். இப்போ சுகர் சிரப்புக்கு 1 கப் தண்ணியும் 2 கப் சர்க்கரையும் போடணும். சுகர் பிடிக்காதவங்க வெல்லம், நாட்டு சர்க்கரை, கருப்பட்டி எது வேணாலும் போட்டுக்கலாம். கருப்பட்டி எல்லாம் போடும்போது கலர் ஆட் பண்ணாதீங்க. இந்த கன்சிஸ்டன்சி அப்படிங்கிறது, பதம் அப்படிங்கிறது ஸ்டிக்கியாக இருக்கணும். இல்லைன்னா அரை கம்பி பதம் இருக்கணும். 1 கம்பி பதம் இருந்தால் சீக்கிரமாக கிறிஸ்டலைஸ் ஆகிடும், சுகராக ஃபார்ம் ஆகும். அப்படி வேணாம் அப்படிங்கும்போது நீங்கள் இப்படி பண்ணிக்கலாம். தொட்டு பார்த்தா ஒட்டணும், கொஞ்சம் கம்பி உடையணும், அவ்வளோதான். நீங்கள் 2 கையில் எடுக்கும்போது. ஸோ இன்னும் வரலை. ஏலக்காய் பொடியும் ஃபுட் கலரும் போடுறேன். ஸோ மிக்ஸ் பண்ணலாம். மேக்ஸிமம் இது ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் நல்லா ஸ்டிக்கியாக வந்திருக்கு. இப்படி பண்ணும்போது தான் அந்த ஜாங்கிரி அந்த சுகர் சிரப்பை அப்சர்வ் பண்ணும். ஸோ இந்த ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா தெரியும் பர்ஃபெக்டாக வந்துருச்சு. நம்ம ஆஃப் பண்ணிடலாம். அதாவது அரை கம்பி பதம், கம்பி உடையும். இப்போ நம்ம எடுத்து சைடில் வச்சிடலாம். இப்போ ஒரு ஜிப்லாக் கவர் எடுத்துக்கோங்க. இது இல்லாதவங்க நீங்கள் ஒரு பால் கவர் இருக்கும், அதை எடுத்துக்கலாம். இதில் மாவு ஊற்றிடலாம். இப்படியெல்லாம் ஊற்றும்போது உங்களுக்கு ஈஸியாக ஷேப் பண்ணிடலாம். மற்றபடி உங்களுக்கு துணியெல்லாம் வச்சுருந்தீங்க அப்படின்னா ஓட்டை போட்டு பண்ணுறதெல்லாம் ரொம்ப கஷ்டம். நம்ம எப்படியும் நம்மகிட்ட ஏதாவது ஒரு பேக்கெட் இருக்கும், பால் பேக்கெட்டோ கோதுமை மாவு பேக்கெட்டோ, நீங்கள் இல்லைன்னா அதில் கூட பண்ணிக்கலாம். இப்போ முதல்ல ஒரு பிளேட்டில் அந்த ஷேப்பை போட்டு பாருங்கள், ஓரளவுக்கு வருதா அப்படின்னு சொல்லிவிட்டு. உங்களுக்கு வந்ததுன்னா கான்ஃபிடெண்ட்டாக நீங்கள் ஆயிலில் ஃப்ரை பண்ணலாம். ஆயிலோட ஹீட் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். லோ மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஹையில் வச்சிங்க அப்படின்னா இம்மீடியட்டாக உள்ளே போட்டோன்னே பிரிஞ்சிடும். இப்போ முதல்ல நம்ம ஷேப் பண்ணிக்கலாம். கிட்டத்தட்ட மீடியமில் வச்சு பண்ணிக்கோங்க. லோ மீடியம் தான் இருக்கணும். நல்லா உப்பி வரணும், ஃப்ளாட் ஆகிடக்கூடாது. ஸோ இதெல்லாம் நம்ம ஷேப் பண்ணதுக்கப்புறமா
நம்ம ஃப்ளேமை வந்து மீடியம்லுக்கு மேலே வைக்கணும். மீடியம் டு ஹையில் வச்சிங்க அப்படின்னா தான் அது ஆயில் அப்சர்வ் பண்ணாது. ஸோ அது மாதிரி நீங்கள் பார்த்துக்கணும். முதல்ல போடும்போது லோ மீடியம், அதுக்கப்புறம் மீடியமில் வச்சுட்டே ஃப்ரை பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். அதுக்கப்புறம் ஹீட் வந்து நான் அதிகப்படுத்தியிருக்கேன். பணியாரம் கம்பி இருந்ததுன்னா கொஞ்சம் அதை வந்து மூவ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் ஷேப் பண்ணலாம். 2 லேயர் ரவுண்டாக பிழிஞ்சதுக்கப்புறமா சின்ன சின்ன ரவுண்டாக போட்டுக்கோங்க. சன்ஃப்ளவர் ஆயில் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். கடலெண்ணெய், சன்ஃப்ளவர் ஆயில் இதோடு சேர்த்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நெய் கூட நீங்கள் இதில் ஆட் பண்ணி ஃப்ரை பண்ணலாம். நான் சொன்ன மாதிரி சுகர் சிரப்பில் ஒரு கம்பிப்பதம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் ஒரு கம்பிப்பதம் வந்தோடனே லெமனை பிழிஞ்சு விட்டுட்டீங்க அப்படின்னா அது ஒரு நல்ல புளிப்பு சுவையோட ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ அது மாதிரியும் நீங்கள் பண்ணலாம். இப்போ பாருங்கள் ஃப்ரை ஆகிட்டுருக்கு, நல்ல உப்பி வந்திருக்கு. ஸோ உளுந்துக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் என்னென்னா உளுந்தில் அது பேக்கிங் சோடா போடாமலேயே நல்லா உப்பும். இதே வந்து நீங்கள் பாசிப்பருப்பில் மைதாவில் கூட பண்ணலாம். நீங்கள் ஸோ எப்போவுமே நம்ம ஃப்ரை பண்ணும்போது ஃப்ளாட்டான பேன் தான் எடுக்கணும். ரொம்ப டீப் கடாய் நீங்கள் எடுத்துடாதீங்க. கடையில் அப்படிங்கும்போது அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். அங்கேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது மாதிரி ஃப்ளாட்டாக தான் எடுத்து ஆயில் ஊற்றி தான் பண்ணுவாங்க. ஆயில் ரொம்ப ஊற்ற வேணாம். 2 பக்கமே நல்லா ஃப்ரை ஆகணும். நல்ல அந்த ஆயில் சத்தெல்லாம் அடங்கினதுக்கப்புறமா நம்ம எடுத்துடலாம். ஸோ இதை எடுத்துகிட்டு நம்ம இமீடியட்டாக சுகர் சிரப்பில் வந்து போட்டுறணும். சுகர் சிரப் வந்து வார்மாக இருக்கலாம், ரொம்ப ஹாட்டாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. வார்மாக இருக்கலாம். இதை அந்த சூடானதை எடுத்து போட்டுட்டு 5லேருந்து 8 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. அதாவது மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க 2 பக்கம். இடையில கொஞ்சம் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணுங்கள் பார்த்துட்டு. அப்போ தான் மேலே இருக்கிறதும் அந்த சுகர் சிரப்பை அப்சர்வ் பண்ணும். இப்போவே பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த சுகர் சிரப் அப்படியே நல்லா அப்சர்வ் பண்ணிக்கிச்சு. இது வந்து கார்ன்ஃப்ளவர் எல்லாம் போட்டதுனால. ஸோ இப்போ நமக்கு ஒரு 10 மினிட்ஸ் ஆகிடுச்சு. நான் கொஞ்சம் திருப்பி விட்டுட்டு நான் எடுக்க போகிறேன், அவ்வளோதான். ஸோ நீங்கள் இப்படி திருப்பி விடும்போது எல்லா பக்கமே என்னாகும் அப்படின்னா அந்த ஜூஸ் வந்து நல்லா அப்சர்வ் பண்ணிக்கும். நீங்கள் எல்லோ கலர் வேணும்னா நீங்கள் எல்லோ கலர் போட்டுக்கோங்க. ஸோ ஆரஞ்சு கலர் வந்து ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கணுங்கிறதுக்காக வீடியோக்காக நான் போட்டிருக்கேன். வீட்டில் செய்யும்போது நீங்கள் கலர் யூஸ் பண்ண வேணாம். இல்லைனா லைட்டாக மட்டும் கலர் ஆட் பண்ணுங்கள். நான் வந்து ரொம்ப லைட்டாக தான் போட்டிருக்கேன். ஸோ அதே மாதிரியே நெக்ஸ்ட்டு நான் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். ஸோ நான் 3 தடவை ஃப்ரை பண்ணேன். 3 தடவை ஃப்ரை பண்ணுறதே உங்களுக்கு எப்படின்னு வந்து காமிச்சிருக்கேன். சின்னதாகவும் பண்ணலாம் நம்ம ஜாங்கிரி, இல்லை பெருசாகவும் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி ஷேப் வரல அப்படின்னா கவலைப்பட வேணாம். மினி ஜாங்கிரியை கூட போட்டு எடுத்துக்கலாம். நான் கூடிய சீக்கிரமாக அந்த வீடியோவும் போடுறேன். ஸோ இந்த ஜாங்கிரி உங்களுக்கு ரொம்ப ஃப்ளாட்டாக வர மாதிரி உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா, கன்சிஸ்டன்சி போயிடுச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணலான்னா எக்ஸ்ட்ரா கார்ன்ஃப்ளவரோ அரிசி மாவோ மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எண்ணெயில் பிழிஞ்சு விட்ட உடனே திருப்பக்கூடாது. நீங்கள் உடனே திருப்பினீங்க அப்படின்னா அது ரொம்ப சாஃப்டாக இருக்கும், அது உடைய பார்க்கும். முதல்ல நீங்கள் பிழிஞ்சிட்டு அது மேலே வந்து 1 நிமிஷத்துக்கு அப்புறம் தான் நீங்கள் திருப்பணும். அதே மாதிரி ரொம்ப நேரம் நீங்கள் பிழிஞ்சதுக்கப்புறம் திருப்பலைனாலும் அது மேலே ரொம்ப ஃப்ளாட்டாக ஆரம்பிக்கும், அந்த ஷேப் வந்து மாறும். ஸோ அதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கணும், அது ரொம்ப முக்கியம். ஸோ நான் ஃப்ரை பண்ணும்போது ஒரு சில நான் ஸ்டார்டிங்கில் வந்து இந்த ஜாங்கிரி பண்ணும்போது ஒரு சில தப்புகள் வந்தது. அதாவது இது மாதிரி லோ ஃப்ளேமில் பண்ணும்போது ஃப்ளாட் ஆச்சு. அதுக்கப்புறம் நான் நெக்ஸ்ட்டு ஒரு 3 ஜாங்கிரி பிழிய வரைக்குமே அது ஃப்ளாட்டாகவே இருந்துச்சு. ஸோ அது மாதிரியெல்லாம் நீங்கள் பார்த்துக்கணும்.
இப்போ நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா டைரெக்டாக சுகர் சிரப்பில் தான் போடணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் ஆயில் இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா ஒரு டிஷ்யூ பேப்பரில் போட்டுட்டு அதுக்கப்புறம் சுகர் சிரப்பில் போடலாம். இதே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜிலேபியும் ஜாங்கிரியும் மைதா அதுக்கப்புறம் உளுந்த மாவில் தான் வேறுபடும். நீங்கள் ஜிலேபின்னு பண்ணும்போது 1 கப் மைதா எடுத்துட்டிங்க அப்படின்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், 1 டேபிள் ஸ்பூன் தயிர் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா அதுவும் இதே மாதிரி தான் பேட்டர் வரணும். ஈனோ போட்டுக்கோங்க ஒரு 1 டேபிள் ஸ்பூன் போட்டுட்டு நல்லா பேட்டர் ரெடி ஆனால் உடனே நீங்கள் வந்து போட ஆரம்பிச்சிடலாம். அப்படி இல்லைன்னா மைதா, ஈஸ்ட்டு, ஸோ அது மாதிரியும் நீங்கள் போட்டு போடலாம். அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் மைதா, பேக்கிங் சோடா, கார்ன்ஃப்ளவர், அவ்வளோதான். அதுவும் இதே மாதிரி தான். சுகர் சிரப் எல்லாமே வந்து சேம் கன்சிஸ்டன்சி தான் வரும். ஸோ அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா கூடிய சீக்கிரமாக நான் வீடியோ போடுறேன். இன்ஸ்டண்ட்டாக போடுறது எப்படி, அதுக்கப்புறம் ட்ரெடிஷ்னலாக பண்ணுறது எப்படின்னு சொல்லிவிட்டு. இதே வந்து நார்த் இந்தியாவில் இதனோட பேர் வந்து ஜாங்கிரின்னு சொல்கிறதில்ல. இதே மெத்தட் தான் உளுந்த மாவு போட்டு பண்ணுறாங்க. அதை வந்து இமர்த்தின்னு சொல்கிறாங்க. கலர் எல்லாம் இதுதான் ஆரஞ்சு கலர் தான் யூஸ் பண்ணுறாங்க. நீங்கள் வெல்லம் வச்சு பண்ணிங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 2 கப் வெல்லம், 1 கப் தண்ணி, கிட்டத்தட்ட 1 கம்பி பதம் வரணும். அதே மாதிரி தான் கருப்பட்டிக்கும் அதே தான். ஸோ சேம் அதே மாதிரி பண்ணி பார்த்துட்டு ஜாங்கிரி வந்து வெல்லத்தில் எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள். இதே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜிலேபியில் இன்னொரு வேரியேஷன் இருக்குது. அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது கோதுமை மாவு அதுக்கப்புறம் கடலை மாவு வச்சு பண்ணுறாங்க. ஸோ அதுவுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். எல்லாமே அந்த ஜாங்கிரியோட டேஸ்ட்டில் தான் இருக்கும். 1 கப்பு நம்ம கோதுமை மாவு எடுத்தோன்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு, அதுக்கப்புறம் கொஞ்சம் தயிர், அதுக்கப்புறம் எப்பம் போல் பேக்கிங் சோடா அப்படி போட்டு பண்ணுவோம். இதே புளிக்க வச்சு பண்ணணுன்னா 1 நாள் ஆகும் உங்களுக்கு. அப்போ தான் வந்து அந்த மாவு ஃபர்மெண்டேஷன் ஆகி அந்த உள்ள பபிள்ஸ் எல்லாம் ஃபார்ம் ஆகும். பட் நம்ம ஜாங்கிரியில் அப்படி வந்து புளிக்க வைக்க மாட்டோம். ஜிலேபிக்கும் ஜாங்கிரிக்கும் வித்தியாசம் என்ன அப்படின்னா ஜாங்கிரி அப்படிங்கிறது நம்ம இமீடியட்டாக பண்ணுறது, ஜிலேபி அப்படிங்கிறது புளிக்க வச்சு பண்ணுறது. அந்த புளிக்க வைக்க வேணாம் அப்படிங்கிற பட்சத்தில் தான் நம்ம லெமன் ஜூஸ் போடுறது, ஈனோ போட்டு பேக்கிங் சோடா போட்டு பண்ணுவோம். ஸோ இது வந்து நான் 3ஆவது தடையும் ஃப்ரை பண்ணிவிட்டேன். இதை வந்து நான் சிரப்பில் வந்து போட்டுருவேன், அவ்வளோதான். ஸோ இதே மாதிரி நீங்கள் நிறைய ரெசிபீஸ் வேணும்னா நீங்கள் உத்தமி கிச்சனை ஃபாலோ பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் க்ரியேட்டிவ் வேர்ல்டில் இன்னொரு சேனல் இருக்குது. அதில் கிட்டத்தட்ட 1900 ரெசிபீஸ் போட்டிருக்கோம். எல்லாமே சிம்பிளான வெஜிடேரியன் ரெசிபீஸ் தான். அதில் கிட்டத்தட்ட ஒரு 300 ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் போட்டிருக்கோம். சவுத் இண்டியன் ஃபுட் ஸ்டார்ட்ங்கிற வெப்சைட்டை 14 இயர்ஸாக ரன் பண்ணுறோம். அதுலேயுமே 8000 ரெசிபீஸ் ஸ்டெப் பை ஸ்டெப் ஃபோட்டோஸோடு இருக்கும். உங்களால் கமெண்ட் பண்ண முடியலன்னா கூட ஸ்டார் ரேட்டிங் கூட கொடுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இது எப்படி வந்துச்சுன்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள்.